ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் சேனல். கிராமத்து முறையில் தட்டைப்பயிர் சுரக்காய் போட்டு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் தட்டைப்பயிர் எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு குக்கரில் ஒரு டம்ளர் தட்டைப்பயிருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள், ஜீரகம் போட்டு ஒரு 7-8 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுக்கிற பொருள் என்னன்னா 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 மிளகு, 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய், புளிப்புக்கு ஒரு தக்காளி, ஏன்னா நம்ம புளி தண்ணியும் சேர்த்த போகிறோம், அதனால் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்க விடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிகிற டைமில் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சு புளித்தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம
கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயை இதிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. வெங்காயம் தக்காளியோட சுரைக்காவும் நல்லா போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் நான் வீட்டிலே அரைச்ச கறி மசாலா தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கறி மசாலா தூள் வேணாம் அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூள் 2 ஸ்பூன் அதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நான் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் இப்போதைக்கு உப்பு போடுறேன். பத்து நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தட்டைப்பயிர் வேக வச்சுருக்கிறத இதோடு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலும் இதோடு சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்துட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் விழுத அரைச்சி வச்சுருக்கிறது இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை 5 to 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த குழம்பை கொதிக்க வைக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்ச உடனே இப்போ பாருங்கள் குழம்புல மேலே ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
நம்மளுக்கு கிராமத்து ஸ்டைலில் சுரக்காய் தட்டைப்பயிர் போட்ட குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி டேஸ்ட்டாக சுரக்காய் தட்டைப்பயிர் குழம்பு செஞ்சு பாருங்கள். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வாங்க.